அன்பார்ந்த வலம்புரி யூடியூப் சேனல் நண்பர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் உங்கள் ஜெகதீஷ் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கிறேன். கடந்த பதிவில் நான் திருப்புகழுடைய எளிமையான திருப்புகழ் 108 திருப்புகழை நான் ஒவ்வொரு திருப்புகழாக நான் போட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லி ஒரு 2 திருப்புகழை நான் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன். அந்த 2 திருப்புகழுமே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வரவேற்பு கிடச்சிருக்கு. ஸோ நிறைய பேர் அதை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதனால் தொடர்ந்து நான் இந்த 108 திருப்புகழை எளிமையான திருப்புகழை நல்ல முறையில் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ஒரு முயற்சி எடுத்திருக்கிறேன். அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா, கடந்த திருப்புகழுக்கு முந்தின திருப்புகழ் நான் போடும்பொழுது அதில் நிறைய கருத்துக்களை மக்கள் சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் உச்சரிப்பை கொஞ்சம் சரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதை நான் கண்டிப்பாக வரவேற்கிறேன், அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதனால் இப்போ கொஞ்சம் எல்லாத்தையும் பார்த்து நம்ம உச்சரிப்பை பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால் ஏதாவது தவறுகள் இருந்தால் கண்டிப்பாக என்னை மன்னிச்சிடுங்க. அடுத்த முறை இதை விட சிறப்பாக நான் ஒவ்வொரு முறையும் சிறப்பாக கொடுக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த வகையில் இன்றைக்கி நாம் என்ன திருப்புகழை பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம பதிவுக்குள்ளே பார்க்கலாம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற திருப்புகழ் பார்த்திங்கன்னா அப்படின்னா 28வது திருப்புகழ் திருச்செந்தூர் தலத்திற்குண்டான திருப்புகழ். இந்த திருப்புகழ் நாம் இப்போ பார்க்க போகிறோம். இதுவும் கொஞ்சம் எளிமையான திருப்புகழ் தான். ஆனால் என்னென்னா கொஞ்சம் ஒரே ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2-3 அடிகள் அதிகமாக இருக்கிறது. கடந்த திருப்புகழை விட இது பார்த்திங்க அப்படின்னா மொத்தம் 16 வரிகள் இருக்கிறது. இந்த 16 வரிகள் நம்ம கொஞ்சம் சிரமத்தோடு நம்ம பாராயணம் செய்யணும். ஆனால் இருந்தாலும் எளிமையாக இருக்குது. படிக்க நமக்கு எளிமையாக வந்துடும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்குது. ஸோ இந்த திருப்புகழ் இப்போ பார்க்கலாம். நம்ம அறி வழிய அறிவு அழிய மையல் பெருக உறையும் அறவிழி சுழல அனல் அவிய மலம் ஒழுக அகலாதே அணையும் அருகில் உறவெரு வியழ உறவு மழ அழலி நிகர் மரளி ஏனை அடையாதே செறிவு உயரு வினை கரண மறுபு பல நொழிய உயர் திருவடியில் அணுக வரம் அருள்வாயே சிவனை நிகர் பொதியவரை முனிவன் அகமகிழ இரு செவி குளிர இனிய தமிழ் பகர்வோனே நெறி தவறி அலரிமதி நடுவன் மகபதி முளரி நிருதிநிதி பதிகரிய வனமாலி நிலவு மறை யவனியவர் களைய அரசுரிமை புரி நிருதனூர் மர அயிலை விடுவேனோ மரிப்பரசு கரமிளகு பரமனுமை இருவிழியும் மகிழமடிமிசை வளரும் இளையோனே மதலை தவ முதத்திடை வருதளர மணிப்புலின மறைவு உயர் கரையிலுரை பெருமாளே. இதை கொஞ்சம் நிறுத்தி படித்ததால் இதை ஒரு முறை மட்டும்தான் என்னால் பாராயணம் செய்ய முடியுது. நான் இந்த திருப்புகழை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ அதனால் நேயர்கள் நீங்கள் அதை படியுங்க. கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இருந்தாலும் எளிய முறை திருப்புகழில் இது பார்த்திங்க அப்படின்னா 2 வரிகள் இருக்கிறதால நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. ஸோ இந்த திருப்புகழை நம்ம பாராயணம் செஞ்சோம் அப்படின்னா திருச்செந்தூர் முருகனுடைய அருள் நமக்கு நிச்சயம் கிட்டும் அப்படின்றதுல எந்த விதமான ஒரு மாற்றமே கிடையாது. ஸோ ஒவ்வொரு திருப்புகழுமே ஒவ்வொரு வகையிலும் ஒரு நன்மையை பயக்கக்கூடிய திருப்புகழ் தான். அந்த வகையில் திருச்செந்தூர் திருப்புகழ் இது 28வது திருப்புகழ். அடுத்து இதே போல் ஒரு எளிமையான திருப்புகழை நான் அடுத்த காணொலியில் போடுறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜெகதீஷ். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.